இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தருகிற நல்வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் மந்திரத்துக்கும் குறி சொல்லுதலுக்கும் பயப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த குடும்பத்தார் எனக்கு விரோதமாக மந்திரம் செய்திருப்பார்களோ, அவர்கள் இப்படி செய்திருப்பார்களோ என்று சொல்லி அநேக குடும்பங்களிலே ஒரு கலக்கம் இருக்கிற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. மோவாப் ராஜா பாலாக் என்பவன் அங்கே வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து அவர்களுக்கு விரோதமாக பேச சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவனிடத்தில் இடைப்பட்டு, நீ என் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர நீ அவர்களை சபிக்க கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருப்பது உண்மையானால் எந்த ஒரு மந்திரவாதமும் எந்த ஒரு கிரியையும் உங்கள் வாழ்க்கையிலே பழிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய மனுஷனாகிய நான் உங்களுக்கு முன்பதாக சாட்சியிடுகிறேன். காரணம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் செய்கிற எந்த காரியமும் பழிக்காது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் காணப்பட்டால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த நடக்கை இருக்கும் என்று சொன்னால், எந்த மனிதன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தாலும் அது உங்கள் வாழ்க்கையிலே பழிக்காது, அது உங்களுடைய குடும்பத்தை தொட்ட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். காரணம், கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், இயேசு மாறாதவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் புறஜாதிகளுடைய மார்க்கத்தையும் கிறிஸ்துவின் மார்க்கத்தையும் இரண்டையும் தரித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா சொன்னது போல, கர்த்தருடைய கிரியைகள் உங்களிடத்தில் காணப்படுமானால் எந்த மந்திர கிரியைகளும் எந்த மாந்திரிக பில்லிசூனி ஆவிகளும் உங்களை தொட முடியாது என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் உங்கள் உள்ளத்திலே வாழுகிறவராக இருக்கிறார். அப்படி அபிஷேகம் உங்கள் வீட்டை ஆளுகை செய்கிறது, உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்கிறது. இதை மறந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால், அவருடைய கிறிஸ்துவானவர் உங்களோடு இருப்பாரானால், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையிலே பழிக்காது, பழிக்கவும் முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படவும் ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்ப ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது எந்த கிரியையும் உங்களை தாக்காதபடி இயேசுதாமே காத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.